என்னடா ஜெனி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? வாமிட்டிங்கா வருதுப்பா. இப்ப கூட வாமிட் எடுத்தேன். அதான் நீ தப்பா சொன்னேன், நிறைய பீஸா சாப்பிடாதேன்னு. நீ தான் கேட்கல. சரிப்பா, அதே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நான் காலேஜ் போல. சரிடாமா, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நான் போய் கிருஷ்ணாவை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏய் ஜெனி. என்னடா? நான் இன்னைக்கு காலேஜ் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன், என்னாச்சு? ஒரே வாமிட்டிங்கா வருது. நினைச்சேன் நேத்து நீ பீஸாவை அந்த மொக்கு மொக்கும் போதே இப்படிலாம் ஆகும்னு. இப்போ உங்ககிட்ட யாராவது கமெண்ட்ரி கேட்டாங்களா? போட உன் வேலையை பார்த்துக்கிட்டு. ஆமா கிருஷ்ணா, இப்போ எதுக்கு வந்த? கிளம்பிட்டியா? டைம் ஆகுது. இல்லப்பா, நேத்து என் ஐடி கார்டு இவகிட்ட தான் கொடுத்தேன். எங்க வச்சான்னு கேட்க வந்தேன். எங்கடி என் ஐடி கார்டு? உன் காலேஜ் பேக்ல தான் இருக்கு, போய் பாரு போ. சரி சரி கிருஷ்ணா, நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன், நீ வா. சரிப்பா. நீ நடத்து நடத்து. நல்லா திங்கிறதெல்லாம் தின்னுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் காய்ச்சல் வாந்தி அது இதுன்னு சொல்லி காலேஜுக்கும் லீவ் போட்டு படுத்துக்க வேண்டியது. உன் காட்டுல மழை தான் ஜெனி. டேய் இதோ பாரு, ஒழுங்கு மரியாதையே போயிரு, இல்லைன்னா இருக்கிற கடுப்புல ஓ மேல வாந்தி எடுத்துருவேன். சை, இது செஞ்சாலும் செய்யும். அப்போ இன்னைக்கு நீ காலேஜ் வரல. ஆமா, நானே இன்னைக்கு ஜீவா பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீலிங்ல இருக்கேன். இவன் வேற. ஆனா அவன் இன்னைக்கு நிம்மதியா இருப்பான், உன் தொல்லை இல்லாம. எனக்குன்னு அண்ணன் வந்து வாச்சிருக்கு பாரு. நம்மள நக்கல் அடிச்சு பாக்குறது இவனுக்கு ஒரு ஆனந்தம். என்ன சோத்து முட்டை தனியா பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரிலாம் அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அதான் 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு அண்ணனா வேணும்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். போதுமா? ஐயோ, இன்னும் 7 ஜென்மம் உனக்கே அண்ணனாவா? இந்த ஒரு ஜென்மத்திலே நீ படுத்துற பாடு என்னால தாங்கிக்க முடியல. இன்னும் 7 ஜென்மம் நீ எனக்கு தங்கச்சியா பிறந்து ஆட்டி படைக்கலான்னு பிளான் பண்றியா? பாரு ஜெனி, கடவுள்கிட்ட வேண்டதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை டிஸ்கஸ் பண்ணிக்கோ. சும்மா நீ வாட்டிக்கு 7 ஜென்மத்துக்கும் நான் தான் அண்ணனா வரணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காத. எனக்கு இந்த ஒரு ஜென்மமே போதும் சாமி. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல இடத்த காலி பண்றா. நான் வாட்டுக்கு செவனேன்னு படுத்து கிடக்குறேன். ஏன் என்னை எப்படி சீவனை வாங்கிட்டு இருக்க? போய் தர அங்கிட்டு. சரி சரி, போய் தொலைகிறேன். ஐயோ, நம்ம வேற வாயை விட்டுட்டோமே. இப்போ இவங்கிட்ட கேட்க எப்படி கேட்கறது? சரி கேட்போம். அண்ணா. அண்ணாவா? யார் அது? என்ன அண்ணன் கூப்பிடுறது? ஏய், நான் தானே கூப்பிட்டேன். என்னவா புதுசா அண்ணன் எல்லாம் கூப்பிடுற? என்ன விஷயம்? அது இல்லடா அண்ணா, வாந்தி எடுத்து வயிறெல்லாம் ஒரே பசிக்குது. சரி, அம்மா ஏதாவது கஞ்சி காய்ச்சி வச்சிருப்பா, எடுத்து குடி. டேய், எனக்கு கஞ்சிலாம் வேணாம்டா. அப்புறம் காய்ச்ச வைக்க கஞ்சி தான் நல்லா இருக்கும். அப்புறம் உனக்கு நான் பீஸா பர்கரை வாங்கி தருவாங்க. ஆமாடா. என்னது? புரியல எனக்கு. ரொம்ப அதிகமாலாம் வேணாம் கிருஷ்ணா. 2 பீஸா, 2 பர்கரு, 1 கிலோ கேக்கு போதும் போதும். ஏன்னா எனக்கு வயிறு வேற சரியில்லையா, அதனால தான் இவ்வளோ கம்மியாக கேட்குறேன். என்னது? இப்ப நீ கேட்டது பூரா கம்மி. ஆமாம், அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றேன். ப்ளீஸ்டா, நீ என்னை தங்கச்சியாக நினச்சினா ஒழுங்காக போய் எனக்கு வாங்கி கொடு. நான் உன் பாசமான தங்கச்சி தானே. ப்ளீஸ் கிருஷ்ணா, போய் வாங்கிட்டு வா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை 1/4 கிலோ, அவ்வளோதான். இப்போதைக்கு இது போதும். உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் நிறைய சாப்பிட்டுக்கிறேன். என்ன பண்ணுறது? எங்க வச்ச? என்னதுடா? இல்ல, இங்க தற்காப்புக்கு ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருந்தேன், அதான் எங்க வச்சேன்னு தேடிட்டு இருக்கேன். கத்தியா? எதுக்கு? ஓ, பர்கர் வாங்கிட்டு வந்து எனக்கு வெட்டி வெட்டி தரப்புறியா? வேணாம், நான் பல்லாலே கடிச்சு சாப்பிட்டுக்குவேன். என் பல்லு ஷார்ப்பாக தான் இருக்கு. அடிங்க, மண்டையில இப்படி கொட்டினா ரத்தம் பீச்சு அடிக்கும் பார்த்துக்கோ. உடம்பு சரியில்லாம வாந்தி வாந்தியா எடுத்துட்டு இருக்காளாம். இவளுக்கு 2 பீஸா, 2 பர்கரு, 1 கிலோ கேக்கு, அது மட்டும் இல்லாம 1/4 கிலோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேற. இதுல இந்த அம்மா இதெல்லாம் கம்மியா சாப்பிட்றாங்களாம். அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சி பேந்துரும். ஒழுங்கா அம்மா காய்ச்சி வச்சு கஞ்சியை குடிச்சிட்டு பேசாம படுத்து தூங்கு. ஆளு மண்டையும் பாரு. சோத்து முட்டை சோத்து முட்டை. எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நான் வரேன். உடம்பு சரியில்லைனாலும் தின்னி முட்டை தின்னாம இருக்காது. நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட மூச்சு பிடிக்க பேசணும் பாரு, நம்மள சொல்லணும். ஜெனி, இன்னைக்கு உனக்கு ஏத்தது கஞ்சி தான். ஊறுகாய் எனக்கிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து தூங்கு. அம்மா, துண்டு எடுத்துட்டு வாங்க. அம்மா,
துண்டு எடுத்துட்டு போக மறந்துட்டேன். துண்டு எடுத்துட்டு வாங்க. அம்மா கூப்பிடுறது கேட்கலையா? சீக்கிரம் தாங்கம்மா, காலேஜ்க்கு வர டைம் ஆகுது. சரிம்மா, போகும்போது கதை பூட்டிட்டு போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஒரு வழியாக குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு டிஃபன் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். என்னடி அப்போதுலேருந்து கத்திட்டே இருந்தேன், என்ன? எப்போ கத்துனேன்? அதான் நான் துண்டு கேட்டதுக்கு துண்டு எடுத்து கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நான் கூப்பிடவே இல்லையே உங்களை. என்னது, நான் துண்டு எடுத்து கொடுத்தேனா? நீ கூப்பிடும் போது கிச்சனில் வேலையா இருந்தேன். சரி போய் என்னன்னு கேட்போன்னு இப்போதான் வரேன் நான். என்னம்மா சொல்றீங்க? நீங்க அப்ப எனக்கு துண்டு எடுத்து கொடுக்கலையா? இல்லையே. ஒருவேளை அம்மாச்சி எடுத்து கொடுத்துருப்பாங்களோ? அம்மாச்சியும் தாத்தாவும் காலையிலே கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்பா அப்பவே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு காலேஜுக்கு ஆட்டோவில் போக சொன்னாரு. அப்போ எனக்கு துண்டு எடுத்து கொடுத்தது யாருமா? பேய் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். என்னது, பேயா? ஆமாம், பேய். போடி வேலை ஏற்றவளே, நீயே துண்டு எடுத்துகிட்டு போயிட்டு யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு கேட்குறியா? உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க நேரம் கிடையாது எனக்கு. காலேஜ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பி வா. உனக்கு காலேஜ்க்கு லஞ்ச் பேக் பண்ணி வைக்கிறேன். ஆள் மூஞ்சியும் பாரு. எனக்கு அம்மா துண்டு எடுத்து கொடுக்கலனா வேற யார் எடுத்து கொடுத்துருப்பா? பயமா இருக்கு. சமாதிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே அமானுஷ பயமாவே இருக்கேன். யாரோ என்னை தொடர மாதிரி இருக்கு, யாரோ என் கூட பேசுற மாதிரியே இருக்கு. இப்போ கூட யாரோ என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? இதோ பாருங்க, யாராவது இருந்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயாச்சும் போய் யாராவது பயமுடுத்துங்க. நான் ரொம்ப பாவம். ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்க. ஆக்சுவலா எனக்கு பேய்னா பயம் கிடையாது, அதனால என்னை நீங்க பயமுறுத்தி பார்க்கணும்ல நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு பேய் பயம் இல்லையா, நீங்க பயமுறுத்தது வேஸ்ட். வேற யாராவது பயந்த பொண்ணா பார்த்து அவங்க வீட்டில் போய் அவங்கள பயமுறுத்துங்க. உங்களுக்கு டைம் வேஸ்ட் பாருங்களே, அதான் சொன்னேன் நான். சரிங்களா? இன்னைக்கே போயிடுறீங்களா? என்னச்சா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டியா? எடுத்துட்டு வந்திருக்கேன்டா, இன்னைக்கு தான் சப்மிட் பண்ணணும். என்னடா அந்த ஃபுட்டேஜை பற்றி அங்கிள் ஏதாவது சொன்னாங்களா? நேற்று தான் கால் பண்ணாரு. அவங்களுக்கு மேலே இருக்காங்கல்ல, அந்த பெரிய அதிகாரிகள்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பெர்மிஷன் கொடுத்தோன்னே கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜை எடுத்துடலாம். ஸோ கவலைப்படாத. சரிடா மச்சான், எங்களுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற. இதில் நேரம் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ஒரு நிரபராதிங்களுக்கு தண்டனை கிடைக்கவே கூடாது. அந்த மாதிரி தண்டனை கிடைச்சிச்சுன்னா தப்பு பண்ணுறவங்க இன்னும் தைரியமாக தப்பு பண்ணுவாங்க. அதனால உண்மையாக தப்பு பண்ணவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சிவியராக தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இனிமேல் நடக்காது. தப்பு பண்ணுறவங்க அவங்களே அவ்வளோ தெளிவாக வேலையை பார்த்துருக்கும் போது நம்ம எதுக்குமே கலங்காம அதை எப்படி பண்ணாங்கன்னு நம்ம யோசிக்கணும். தப்பு பண்ணவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடையை விட்டுட்டு போயிருப்பான். அது மாதிரி ஏதாவது ஒரு தடயத்தை அந்த ஃபுட்டேஜில் விட்டுருப்பான். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை உன்னிப்பாக கவனிச்சோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கவலை விடுங்கடா. சரிடா மச்சான். என்னடா நீ இங்கேருந்து வர? நீ எப்போ வந்த? நான் வந்ததுலேருந்து உன்னை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலேஜ்லேயே நான் தான்டா ஃபர்ஸ்ட்டு. ஸோ சீக்கிரமாக வந்துட்டுமே, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் லைப்ரரிக்கு போனேன். கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் வரேன். ஜெனி அங்கே அவள் கிளாஸில் இருக்காளோ? இல்லை மச்சான், இன்னைக்கு அவளுக்கு ஃபீவர். ஃபீவரா? என்ன சொல்கிற மச்சான்? நேற்றுலாம் நல்லா தானே இருந்தா? அட இதை கேளு மச்சான், நேற்று எங்கள் அப்பா டின்னர் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனார். ஒரு லார்ஜ் சைஸ் பீஸா மச்சான். அந்த பீஸாவில் 4 பேர் சாப்பிடலாம். அந்த பீஸாவை ஒரே ஆளாக உட்காந்து முக்குறா இந்த ஜெனி. ஒரே ஆளா சாப்பிட்டாளா? அட ஆமா அனு. அப்புறம் இப்படிலாம் சாப்பிட்டா வாமிட் வராதா இந்த எருமைக்கு? அதான் நைட்ல இருந்து ஒரே வாமிட் அவளுக்கு. அதான் ஃபீவரும் வந்துருச்சு. இன்னைக்கு அதனால காலேஜ் வரலன்னு சொல்லிட்டா. ஏன் மச்சான், ரொம்ப ஃபீவர் அடிக்குதா? ஹாஸ்பிட்டல் போனாலா? இல்ல மச்சான், சாயந்தரமா கூட்டிட்டு போவாங்க. ம் சரிடா மச்சான், நாங்கள் கிளாஸ்க்கு போறோம். சரிடா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு ஈவினிங் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? ஏன்? என்னடா மச்சான், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்ற, ஏன்னு கேக்குற? ஏன் மச்சான், ஏதாவது காரணம் இருந்தாதான் உன் வீட்டுக்கு வரணுமா நானு? சரி மச்சான், நான் வரல. டே
நீ எதுக்காக வரேன்னு சொல்றேன்னா எனக்கு புரியுதுடா. ஜெனிக்கு ஃபீவர்னு சொல்லவும் சார் முகத்தை பார்க்கணுமே. ஆ, அதெல்லாம் இல்லடா. அவளுக்கு ஃபீவர் வந்தா எனக்கு என்ன வந்துச்சு? நான் அதுக்காகலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. ம், வேற எதுக்காக ஃபீல் பண்றீங்க? இல்ல, விஜய் ஆண்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு. ஓ, சார் எங்க அம்மா பார்க்கத்தான் இப்போ எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றீங்க. வேற யாரையும் பார்க்க இல்ல. ஆ, ஆமாடா. ஆன்ட்டிய பார்த்துட்டு ஆ, அப்படியே வேணா ஜெனிய பார்த்துக்கிறேன். நீங்க அப்படிலாம் ஒண்ணும் பார்க்க வேணாம். எங்க அம்மாவை தானே பார்க்க வரீங்க. எங்க அம்மாவை மட்டும் பார்த்துட்டு அப்படி கிளம்பிருங்க. என்னங்க சார்? சரியா? ஏய், என்ன மச்சான்? உன் தங்கச்சிக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. அப்போ அவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போனா தப்பாயிராதா? அதெல்லாம் ஒன்றும் ஆயிராது. அந்த சோத்து முட்டையை யாராச்சும் பார்க்கலன்னா அழுகுறா. அவ இந்நேரம் மன்மதராசா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. நீ வேற. டேய், இருந்தாலும் ஒரு உடம்பு முடியாத பிள்ளையை இவ்வளவு தூரம் கிண்டல் பண்றதுலாம் ரொம்ப தப்புடா மச்சான். டேய் மச்சான், அவ என்னோட தங்கச்சி. அவளை பத்தி முழுசா தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். இந்நேரம் நான் சொன்னதை தான் அவ செஞ்சுட்டு இருப்பா. கதவை பூட்டிக்கிட்டு நல்லா குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இன்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்ல, அதான் மேடம் தில்லலங்கடி வேலை பண்ணி இன்னைக்கு லீவு போட்டிருக்காங்க. அவளுக்கு போய் பாவம் பாக்குறியே. சரி சரி, என் ஆள் வரா. நீ கிளாஸ்க்கு போ, அவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன். ம், சரிடா. சரி சரி, நான் சொன்னதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. ஈவினிங் போகும்போது என் கூட வா. அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணான். இன்னைக்கு ஜீவாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு. ம், அப்படியா சொன்னா? ஆமா ஆமா. சரி, இந்த டைம்ல அவ என்ன சாப்பிடுவா? அவளுக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ, அவ போட்ட லிஸ்ட்டை கேட்டேன்னா நீ எல்லாம் மயங்கி விழுந்துருவ. அதனால அவளுக்கு சாப்பிட்ற ஐட்டம்லாம் வாங்கிட்டு போகணும் மட்டும் நினைச்சிடாத. வேணும்னா ஃபார்மாலிட்டிக்கு 2 ஃப்ரூட் வேணா வாங்கிட்டு வந்து கொடு. அவ்வளவுதான். தப்பி தவறி உனக்கு என்ன பிடிக்கும், என்ன வாங்கிட்டு வரணும்னு மட்டும் நீ கேட்டேன்னு அவனே, அவ்வளவுதான், உன்னைய வச்சு செஞ்சிருவா. சரிடா, நான் கிளாஸ்க்கு போறேன். ஈவினிங் போகும்போது அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு போலாம். ம், சரிடா. வா கௌசி. ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? என்னாச்சு? ஏன் என் செல்லக்குட்டி முகம் இவ்வளோ வாடி இருக்கு? அதான் என்னாச்சு கௌசி? ரொம்ப பயமா இருக்குதான். ஏன் என்னாச்சு? நேற்று சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அமானுஷமானதான் என் கண்ணில் பட்டுட்டே இருக்குதான். நிஜமாவே அப்படி நடக்குதா இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியலதான். இது உன்னோட பிரம்மடா. அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. அந்த இருட்டு நேரத்துல நீ வந்தில, அதனால வந்த பயம்தான் இது. மற்றபடி இந்த காலத்துல பேய் பிசாசுங்கிறதே கிடையாது. நீயா தேவையில்லாம கவலைப்படாத. அது இல்லைதான், நிஜமாலே நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஏதோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நேற்று சுடுகாட்டில் நிற்கும் போதும் யாரோ என்னை பின்னாடி வந்து கை வச்சு என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. என்னையும் தான் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அதுக்காக நானே பயந்துட்டா இருக்கேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்மளுக்கு போகும்போது நம்மளுக்குள்ளே உள்ள இருந்து ஒரு பயம் வரும். அந்த பயத்தினால வந்த இதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே அது மாதிரி நடந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காலையில் நான் அம்மா கிட்ட டவுல் கேட்டுட்டு இருந்தேன். ம், சரி. நான் நினச்சிட்டு இருந்தேன் அம்மா தான் எனக்கு துண்டு கொடுத்தாங்கன்னு. ஆனால் அம்மா கிட்ட கேட்கும்போது நான் கொடுக்கலடின்னு சொன்னாங்க. ம், அப்போ பேய் கொடுத்துச்சுன்னு சொல்ல வர அதானே? அத்தான், நீங்களும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்கன்னு. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அம்மா டவுல் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பேய் தான் எனக்கு டவுல் கொடுத்துருக்கணும். போடி லூசு. இந்த காலத்துல பேயாவது மண்ணாவது. அத்தை கொடுக்கலன்னா வேற யாராவது கொடுத்துருப்பாங்க. மாமா கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா தாத்தா பாட்டி கொடுத்துருக்கலாம். நீயே தேவையில்லாம போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க. ஐயோ, நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவங்க 3 பேருமே வெளியில் போயிருந்தாங்க. அம்மாவும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அம்மா கொடுக்கலனா அப்போ யார் எனக்கு டவுல் கொடுத்தா? கௌசி, நீ மறந்தாப்புல எடுத்துட்டு போய் பாத்ரூம் கதவுலயே மாட்டியிருப்ப. நீ திறந்து பார்க்கும்போது டவல் இருக்கவும் சரி யாரோ வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சிருப்ப. அவ்வளவுதான். இத போட்டுட்டு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கியே. சரி, அந்த மாதிரியே இருக்கட்டும். நான் அம்மா கிட்ட கதவை பூட்டிட்டு போங்கம்மான்னு சொன்னேன். அதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அந்த டைம் வரலன்னா யார் என்கிட்ட ஊன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு எதுவும் பயமா இருக்குதா. அம்மா கிட்ட சொன்னாலும் இப்படி தான் சொல்கிறாங்க, அலட்சியமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ தான் தேவையில்லாம போட்டு பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னாலும் நீங்களும் அதான் சொல்கிறீங்க. நான் யார்கிட்ட தான் சொல்கிறது? இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ற? இதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரில. பொண்ணு செய். நீ நைட் தூங்கும்போது ஆன்ட்டிய பக்கத்துல போட்டு தூங்கு. அந்த மாதிரி ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அது ஆன்ட்டிக்கு தெரியும்ல.
ம் சரி, இன்னைக்கு நைட்டு அம்மாவை பக்கத்தில் படுக்க சொல்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தால் அம்மாவுக்கும் தெரியும். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மைன்னு புரியும். கண்டிப்பா எதுவும் வராது. நீ தான் தேவையில்லாம போட்டு பயந்துட்டு இருக்க. நான் சொல்கிறது நம்ப மாட்டீங்கல்ல? நம்ப மாட்டீங்கல்ல? போங்க. அம்மாடியோ, மறுபடியும் மறுபடியும் கோவப்படாத தாயி. உன்னை சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தியே எனக்கு வயசாயிரும் போல. சரி, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புறேன். சரியா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ஓட்டிடலாம். ம். அது வரைக்கும் நான் என் ரூமுக்கு எப்படி போகிறது? எனக்கு பயமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உங்க வீட்ல உங்க ரூம்ல தூங்குறதுக்கு தானே உனக்கு பயமா இருக்கு. நீ எங்க வீட்ல என் ரூம்ல தூங்கலாம்ல. இப்ப எதுக்கு சிரிக்கிற? எப்படி? நான் பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பூதத்துக்கிட்ட மாட்டுறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓய், என்னைய பூதன் சொல்ற? ஆ? ஆமாம். ஏன் என் கூட தங்குறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ பயமா என்ன? நான் உன்ன கடிச்சு சாப்பிட்டுருவேனா? போட பாலுக்கு பூனைய காவல் வைக்க எனக்கு என்ன பைத்தியமா? நம்பு கௌசி, அத்தான் ரொம்ப நல்லவன். ஆமாம் ஆமாம், நீங்கள் நல்லவர் தான். எனக்கு மட்டும்தானே தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு. அப்ப போ, பேய்கிட்ட கடந்து மாட்டிக்கோ. எனக்கு என்ன வந்துச்சு? நான் உன் வீட்டுல தங்குறேன்னு சொன்னாலும் நீ வேணான்ற. சரி, நீ என் வீட்டுல தங்குன்னு சொன்னாலும் வேணான்ற. அப்புறம் எப்படி நான் உனக்கு பேய் பயத்தை போக்குறது? அதான் பக்கத்துல இருந்தாலாச்சும் உனக்கு கொஞ்சம் பேய் பயம் இல்லாம இருக்கும்ல. அதுக்காகத்தானே சொன்னேன். நல்லாவே சமாளிக்கிறீங்க. உங்கள் திட்டமே வேற, ஆனால் இதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. தள்ளுங்க, கிளாஸ்க்கு டைம் ஆகுது. சும்மா வெட்டியா இங்கே நின்று பேசிட்டு இருக்கதை பாரு. நம்ம எப்படி பிளான் போட்டாலும் இந்த கௌசி கண்டுபிடிச்சிடாளே. ஏய் நில்லு வைஃபை, நானும் வரேன்.